ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில தேவன் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். அதற்கு பின்பு அவன் அமர்ந்திராமல் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். The child of God, our Lord God changed the mourning into dancing in the life of David. From that day onwards, he did not keep quiet, but he was praising God because God changed the sackcloth from his life and he gave him a cloth of gladness in his life. நம்முடைய வாழ்க்கையில நாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் சரியான முறையிலே உடை அணிவியாமலும் சரியான முறையிலே நம்முடைய தலையை சீவிக்கொள்ளாமலும் துக்க முகத்தோடும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டதான துக்க முகத்தோடு நாம் அவரை துதிக்க முடியாது என்று அறிந்து நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். Our Lord God knows we cannot praise him with the sad face, with the mourning in our life. But it is the will of God that we need to praise him in everything. That is why he changes the mourning into dancing. There are times the devil is always cunning and he is waiting for a chance of God's people to be sad and be lamenting in their life. But our Lord God wants every one of us to be rejoicing in the presence of God. He is the only one who can change your sackcloth into a cloth of gladness. நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும் என்றுதான ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். God will change your mourning into dancing. You need to believe him because he is the only one who can perform a miracle in your life so that you will be glad and your clothes will be clothes of joy and gladness. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்தியாவில் பார்ப்பீர்களானா கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ வெள்ளை சேலை கட்டியிருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வெள்ளை சேலையை அவர்கள் இப்பொழுது அணிவியாமல் பல நிறங்களிலே அவர்கள் சேலைகளை அணிவித்து பிறரை போல சந்தோஷமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். God wants every one of us to be glad and to rejoice in the presence of God. We should not have a cloth of mourning, but we should have a cloth of gladness. அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். God will not keep you in the period of mourning forever. He is going to change the period of mourning into a period of dancing. And you are going to rejoice and thank him forever and ever. அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் எந்நாளும் அவரை துதிக்கும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில துக்கத்தின் உடையை நாங்கள் தூர எறிந்துவிட்டு சந்தோஷத்தின் ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்திருளும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.